Now you're watching New Eden TV. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கிற ஓய்வு நாள். இந்த நாளிலே அவரை குறித்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஏதேன் ஊழியத்தை இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய வெளிப்பாடுகள் இந்த ஊழியத்திலே அதிகமாக காணப்படும். அவருடைய வல்லமை அதிகமாக காணப்படும். ஏனென்றால் எவன் ஒருவன் இந்த உலகத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னிடத்திலே வரக்கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை எடுத்து நடத்தும் அநேக ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு பூமி அழிக்கப்படுமா. இன்றைக்கு எல்லோருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் பல யூடியூப் சேனலில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பூமிக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, இயற்கை சீற்றம் வரப்போகிறது, எல்லாம் பேரழிவுகளையும் நாம் சந்தித்தும் வருகிறோம். ஆனால் இந்த பூமி முழுவதுமாக அழிக்கப்படுமா? இதற்கான விடைகளை தான் நாம் இன்றைக்கு இந்த செய்தி மூலியமாக சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமி எதற்காக படைத்தார் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுபோல அவர்களுக்கு எது தேவையோ இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த பூமியை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியை எப்படியாக அழிக்கிறதுக்கு சிந்தனை எப்படி வரும் ஆண்டவருக்கு? இப்போது நாம் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம். நாம் சொந்தமாக அது வீடாக இருக்கலாம். அந்த வீடை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டுகிறோம். அந்த வீடை கட்டின பிறகு அந்த வீடை தொடர்ந்து நம்ம பராமரித்து அதில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று கட்டுவோமா, இல்லை அந்த கட்டிடத்தை இடித்து போடுவதற்காக கட்டுவோமா? என்னதான் அந்த வீட்டை குறித்தவரை குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து, அது ஒரு மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பராமரிப்பெல்லாம் செய்து தொடர்ந்து அந்த சொந்த வீடை வைத்திருப்பார்கள். அதுபோல தான் ஆண்டவரும் மனிதர்களுக்காக இந்த பூமியை படைத்து அதில் குடி வைத்தார். பின்பு அவரே இந்த பூமியை அழிக்க மாட்டார். அவர் அநீதியான கடவுள் அல்ல, பாவிகளையும் நேசிக்கிற கடவுளாக இருக்கும் பொழுது இப்போது எப்படி இந்த பூமியை அழிப்பார்? இதை புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்துதல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த பூமியில் காணப்படுகிறது. அவர்தான் படைத்தார், அவர்தான் வாசம் செய்து அநேக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போது பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது இந்த பூமி எப்படியாக அழிந்து போகும்? இதைதான் நாம் 3 கேள்விகளை கேட்டு இந்த தேவ செய்தியை நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். நம்மளுடைய ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் முதலாக சிந்திக்க இருக்கிற உபத்தலைப்பு, மனிதர்கள் இந்த பூமியை அழித்து விடுவார்களா? இப்போது இந்த பூமி அழியறதுக்கான காரணம்
மனிதர்கள் செய்த தவறுகள் தான். அதனாலே இந்த பூமியை ஒருவேளை மனித இனமே பூமியை அழித்து விடுமா? அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பூமி அழிக்கப்படுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனையில் என்ன? நாம் இல்லை என்பதே தான் நமக்கு பதிலாக இருக்கும். இந்த பூமி ஒரு பொழுதும் அழிக்கப்படாது. ஆனால் இந்த பூமியிலே அழிக்க நினைக்கும் சிந்தனை உள்ள மனிதர்களை இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் தொடத்தெறிவார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த தலைப்பு மூலியமாக ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறார். மகனே, நான் இந்த பூமியை அழிக்கப் போறதில்லை. மகளே, நான் இந்த பூமியை அழிக்கப் போறதில்லை. ஏன்னா நான் உனக்காக தான் நான் இந்த பூமியை படைத்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த பூமியை அழிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்கள் என்றென்றும் வாழ வேண்டும் என்றுதான் நான் இந்த பூமியை படைத்தேன். ஆனால் பல மனிதர்களோ இந்த பூமியை சீரழிக்கிறார்கள். அப்படி சீரழிக்கும் பொழுது அவர்களை நான் அழிப்பேன். நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா காலத்தில் ஒருவேளை பூமி அழிந்திருக்கணுமே. அழிந்திருந்தால் இப்போது நாம் இங்கே வாழ்ந்திருக்க முடியாது. நோவா காலத்திலே கடவுளை நேசிக்கிற மக்களை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து நோவாவும் அவர்களுடைய சந்ததிகளை பாதுகாத்தார். இன்றைக்கு நாமும் கூட நம்மளையும் பாதுகாத்து அழிக்க நினைப்பவர்களை அடியோடு அழித்துவிட்டு நாம் என்றென்றைக்கும் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆகப்படுகிறோம். ஒரு அலையிலியா சொல்லுவோமா? அலையிலியா. பாருங்க, நம்மளுக்காக எல்லா விஷயங்களும் செய்து கடைசி வரை இந்த பூமியை சுதந்திரிப்பவர்கள் நீங்கள் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் ஏன் இன்றைக்கு தலைப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக அப்படின்னா, நிறையா கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து விட்டார்கள். பல யூடியூப் நிகழ்ச்சியில் நியூஸ்லலாம் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நாம் நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை விசுவாசியுங்கள், அப்போது என் மகிமை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் இன்றைக்கும் வாழும் நித்திய பிதாவாக இருக்கிறார். இதுதான் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், என்றென்றைக்கும் அதிலே வாசம் செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் அந்த நீதிமான்களாக இருக்க முடியும்? ஒருவேளை உண்மையாக வாழ்வது, பாவம் இல்லாமல் வாழ்வது, இவர்களே தான் நீதிமான்கள் என்று சொல்கிறார்களா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல், எந்த கெட்ட குணமும் இல்லாமல் இருப்பவர்களை ஜீவனுள்ள வார்த்தை நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறதா? இல்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நம் வாழ்விலே இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நீதிமான்கள் என்ற பெயரை பட்டத்தையும் ஆண்டவர் அருளுகிறார். அப்போது நீதிமான்களாக இப்போது இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை நாம் சொல்லிக்கலாம், நாம் நீதிமான்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்கள் எப்படியாக இருப்பார் என்று அவருக்கு தெரியும். நம்மளால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் எப்படி என்று, அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று, எப்படிப்பட்ட குணாதிசயப்பட்டவர், எப்படி குணாதிசயம் உள்ளவர் என்று யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். இந்த நபரோடு நீ பழகாத மகனே, இந்த சகோதரியோடு நீ பழகாத மகனே. ஏன்னா நாம் கடவுளை நேசிக்கிற மக்கள் தான் என்று அவர்கிட்ட நாம் பழகுவோம். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, கடவுளை நேசிக்கிற மக்களே நம்மளை கடவுளை ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசத்துலேருந்து நம்மளை விலக செய்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் அதிகமாக கடவுளை நேசிக்கிற மக்களோடு பழகின பிறகு தான் எனக்கு
கடவுளோட விசுவாசத்திலேருந்து விலைக்கு போக செஞ்சது. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் பக்திமான்களைப் போல இருந்தார்கள் நான் பார்க்கும் பொழுது. அப்போது அவர்கள் எல்லாம் கடவுளை நேசிக்கிற மக்கள் என்றால் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்களை பார்த்து நாம் முன் உதாரணமாக அவர்களை பார்த்து நாம் வளர வேண்டும் ஆன்மீகத்திலே என்று. ஆனால் அவர்களிடத்தில் இல்லை. அப்போது நீதிமான்கள் இந்த பூமி சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் நீதிமான் நம்ம யாருமே யோகிக்க முடியாது. அவர்களுடைய ஆழமான வாழ்க்கையிலே பின்னாடி என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது தான் இந்த பூமியை அவர் என்றைக்குமே அழிக்க மாட்டார் என்றுதான் நோவா இடத்துல என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? நோவா கிட்ட என்ன சொன்னார்? இந்த பூமியை நோவாவை பேழையை கட்ட சொன்னார். அதுக்கப்புறமா அவங்க பாதுகாத்து வந்த பிறகு என்ன சொன்னார்? ஆமேன், இனிமேல் நான் இந்த பூமியை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த பூமியை நான் இனிமேல் அழிக்க மாட்டேன். இந்த ஜலத்தினால இனி நான் எந்த இதையும் நான் அழிக்க மாட்டேன். அதாவது ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு தான் சொன்னார். மீதி என்ன இருக்கு? அக்னி இருக்கு, நெருப்பு இருக்கு. ஆனால் தண்ணினால ஆபத்து கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அப்போ அதை அழிக்கணும்னு இப்போ நினைச்சா கூட யாரும் அழிப்பாரு? இந்த பூமி அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதை அநியாயம் செய்பவர்களை, அக்கிரமம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்ம தேர்ந்தால் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆண்டவரை நேசிப்பவர்களாக, எப்படி ஆண்டவரை விசுவாசிப்பவர்களாக, ஒருவரை ஒருவர் மதிப்பு கொடுத்து நடப்பவர்களாக இருப்பார்கள். இப்போது சொந்த வீட்லேயே அண்ணன் தம்பிக்கிட்ட ஒற்றுமை இல்லை, அண்ணனுக்கு பெரிய பொறாமை. ஸோ இப்படி தான் எல்லார் வீட்லையும் நடக்குது. அண்ணன் தம்பியும் வளரக்கூடாது அப்படின்னு தான் அண்ணன் நினைப்பான். தம்பி அண்ணன் இப்படி சொல்கிறான், இவனை நான் எப்படியோ பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவன் நினைப்பான். ஆக மொத்தம் குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதி கிடையாது. ஏன், எதற்காக இதை சொல்லிக்கிறோம்? குடும்பத்தில் இப்போ நிறைய பிரச்சனை வர்றது எதனால்? ஒற்றுமை இல்லாதனால. ஏன்னால் மற்றவர்களை பொறுத்து கொள்ளும்போது, மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை வளர்க்கும் போது அவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். ஆமென். இதை நாம் கடைபிடிப்பது கஷ்டம்தான். இருந்தாலும் நாம் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தோமே ஆனால் இந்த சகிப்புத்தன்மையையும், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காதுவிட்டு கேட்காமல் நாம் கடவுள் என்ன சொல்கிறார் அதை நாம் பின்பற்றுவோம் என்று போக வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலே எல்லாமே கூடும். ஜெபமே ஜெயம். ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வல்லமை மிக அருகில் நமக்கு நெருக்கமாக கிடைக்கிற ஒரு வல்லமை என்றால் அது ஜெபத்தின் மூலியமாக கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியை ஒரு பொழுதும் அவர் அழிக்க மாட்டார் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. அதை நாம் சிந்திப்போம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம் இப்படியாக சொல்கிறது: பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. பூமி ஒரு பொழுதும் அழியாதபடி, இந்த வார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை நிலை பெறாதபடி என்றால் அழியாதபடி அதன் ஆதாரங்கள் மேல், ஆதாரம் என்றால் அஸ்திவாரங்கள், அஸ்திவாரங்கள் அதை ஸ்தாபித்தார். மனிதர்களை இந்த பூமியை நாசப்படுத்த கடவுள் விட மாட்டார். இந்த பூமியை அழிப்பதற்கு மனிதர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அவர் அருளப்படவில்லை. அப்போது நாசப்படுத்த அவர் விடமாட்டார். அதற்கு பதிலாக நாசமானவர்களை நாசம் பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாசமானவர்களே அவர் நாசம் பண்ணுவார். நீ பூமியில இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ பூமியை அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பூமியை இயற்கை வளங்களெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்க. இனி அழிக்கிறது தான் நான் வருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிக்கிறது தான் நான் யார இந்த பூமிக்கு அழிவை உண்டாக்குறவர்களுக்கோ அவர்களுக்கெல்லாம் ஐயோ, அவர்களுக்குத்தான் அழிவு நிச்சயம். இதை தான் நம் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துதல்
17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை படைத்த கர்த்தராகிய தேவனே. இருக்கிறவரும் எப்போது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது போல ஆதியிலிருந்து அவர் இருக்கிறார். இருந்தவரும் இந்த பூமிக்கு வந்து நம்மளோடு இருந்தவரும் வருகிறவருமாகிய இனிமேல் வரப்போகிற விண்ணக அரசாங்கத்துக்காக அவர் ராஜா என்ற கிரீடத்தோடு அவர் மறுபடியும் வரப்போகிறார். சர்வ வல்லமை படைத்த கர்த்தராகிய தேவனே. சர்வ வல்லமை படைத்தவர் அவர் வந்து பூமியை எல்லாம் வந்து அழிக்க வாய்ப்பு கிடையாது. பல செய்திகளை நாம் சந்திக்கிறோம். இதில் இப்படி வந்து விண்கல் விழுப்போது, அப்படி வந்து விழுப்போது எல்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை? கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னதான் அறிவியலாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அறிவியலோடு கடவுளோட வல்லமையை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வல்லமைக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் உகந்தது. நீ மனிதர்கள் சிந்தனைப்படி இந்த பூமி இயங்காது. ஒருவேளை அதிகாலையில் சூரியன் உதயமாகும் போது நீ ஒரு 10 மணிக்கு உதயமாகு அப்படின்னு சொன்னால் ஆகுமா? இல்லை. நாளைக்கு ஒருவேளை இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு வெயில் அடிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் மழை பெய்யும். மத்தியானத்துக்கு மேலே மழை பெய்யணுவாங்க, அப்போ வெயில் அடிக்கும். மனிதர்களால் இந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஒருத்தர் கட்டுப்படுத்தினார். எப்படி? இந்த இயற்கையை யார் கட்டுப்படுத்தினார்? ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தினார். அவர் தான் இயேசு. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது இயற்கையை தன்னுடைய அற்புத சக்தியினாலே பயன்படுத்தினார். இதுதான் மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களால் புரிந்து. பூமி நெருப்பினால் சுட்டப்படும் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் எதுவாக இருக்கும்? ஒருவேளை வானம், பூமி, நெருப்பு இப்படின்ற வார்த்தைகள் ஜீவனல் வார்த்தையில் அநேக இடங்களில் உள்ளது. அதனாலே அது நெருப்பு என்றால் வானம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன, இதை ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக சொல்லுகிறார். இதற்கான அர்த்தம் பரிசுத்த வேதாகமத்தில் வெவ்வேறாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, பூமி என்ற வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா மனிதர்களை தான் அவர் குறிக்கிறார். பூமி இதைதான் சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜகீரம் பண்ணுகிறார். அவர்தான் ராஜ்யம். அவர்தான் உண்டாக்கினார் இந்த பூமியை. அதனால அவருக்குரியது இந்த பூமியானது அவருக்குரியது. அடுத்தது பூமி பூரிப்பாகிறது, திரளான தீவுகள் மகிழ கடவது. இங்கு பூமி பூரிப்படைகிறது. பூமி எப்படி பூரிப்படையும்? பூமியில் இருக்க மக்கள் தான் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து பூரிப்படைவார்கள். பிறகு திரளான தீவுகள் மகிழ கடவது. திரளான தீவுகள் மகிழ கடவுது என்று சொல்கிறார். ஆகவே இந்த பூமி, தீவு என்பதெல்லாம் ஒரு கூட்டமான மக்களை குறிக்கிறது. அந்த மக்கள் வந்து அவருடைய வல்லமையை, அவருடைய ராஜ்யமானது அந்த ராஜ்யத்தை இன்னும் எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு விதத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வானம், பூமி, நெருப்பு என்ற வார்த்தைகளை மறுபடியும் நாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். என்ன சொல்லியிருக்காங்க? முதல் பகுதி என்ன சொல்றாங்க? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. ஆமென். ஆமென். இந்த பூமியானது எப்படி எதுக்கு இரையாகுது? அக்கினி இரையாகுது. நம்ம பூமி எப்படி அக்னிக்கு இரையாகும்?
பூமியில் இருக்க மக்கள், அநியாயம் செய்யும் மக்கள், எப்படி கடவுளை ஆண்டவரை தூஷிக்கிற மக்கள், அத்தனை மக்களையும் என்ன பண்ணுவார்? அக்னிக்கு இரையாக்குவார். அடுத்து தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். நியாயம் தீர்க்கப்பட்டு அவருடைய சித்தம் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவருடைய குணாதிசயங்களை யாரெல்லாம் மாற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களை அழிக்கிறதுக்காக தான் காத்திருப்பாங்க. அதற்கு இறுதி பகுதியில் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் இந்த பூமி பாதுகாக்கப்படும். ஏனென்றால் கெட்டவங்களை அழிச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒருவேளை வீட்டில் இருக்கும்போது குப்பையாக இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? வீட்டை இடிச்சிடுவோம்? இல்லை, குப்பை வீட்டில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? பெருக்கி அந்த குப்பையெல்லாம் அள்ளி ஒரு குப்பையில் போட்டுருவோம். புரியுதுங்க? அப்போ குப்பையை அள்ளி ஒரு குப்பையில் போட்டுருவாங்க. அப்புறம் போட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? அடுத்து மாப்பு போட்டு அப்படி துடைச்சி அந்த அறை, நம்ம வீடு ஆனது, அதை நம்ம சுத்தமாக வைத்தது. அது போல தான் கடவுளும் இந்த பூமியை குப்பையாக இருக்குது, இதெல்லாம் சீக்கிரமாக ஆண்டவர் துடைக்க போகிறாரு. ஒரு அலையிலே சொல்லுவோம், ஆமேன் ஆமேன், சீக்கிரமாக துடைக்க போகிறாரு. அந்த அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க? கல் நெஞ்சக்காரர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், ஆமாம், பணம் பொருள் என்று ஆசைப்படுவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தானே அது அவங்களெல்லாம் விட்டு நீ விலகு, இல்லைன்னா நீ அழிஞ்சிருவ. என்ன இந்த பிரதர் ஞாயிற்றுக்கிழமை செய்தி சொல்லுன்ட்டு அழிஞ்சு போயிருன்றாங்களே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கடவுளுடைய வசனம் அப்படி சொல்லுங்களே. இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிகமான மறைப்பொருள்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் இந்த செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தேவ செய்தி மூலியமாக மிக அருமையாக, எளிமையாக, எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த செய்தியானது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அனுதினமும் செய்தியானது இப்போது கடவுளுடைய அரசாங்கம், அவருடைய அரசாங்கத்தை குறித்து அதிகமாக தேவ செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த காணொலி தொகுப்பை உங்களுக்கு பல முயற்சிகளும் பல ஜபத்தின் மூலியமாக ஆண்டவர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த கடவுளுடைய அரசாங்கத்தை குறித்தும் கடவுளுடைய அன்பை குறித்தும் அநேக மக்களுக்கு எடுத்து சொல்லணும், ஒரு சீஷர்களாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்புநேசரே. அப்பா, உங்களுடைய அரசாங்கத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை நீ தருகிறீர் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரத்தாவே துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எதை குறித்து நாங்கள் நோக்கமாக இருக்கிறோம்? உலக சிந்தனை குறித்து நோக்கமாக இருக்கிறோமா? அப்பா, உம்முடைய சித்தத்திற்காக, உங்களுடைய அரசாங்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோமா? நீர் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். அப்போ இந்த தேவ செய்தி மூலியமாக நான் இந்த பூமி ஒரு பொழுதும் அழிக்கப்பட போவதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நோவா காலத்தில் நீ சொல்லப்பட்டது போல நான் ஒரு நாளும் இந்த பூமியை அழிக்கப் போவதில்லை என்றவரே அப்படின்னு நீ சொல்லியிருக்கிறீர் என்றவரே. அதற்காக நன்றி அப்பா. அன்றைக்கு நோவாவை நீர் எப்படி வழி நடத்தினீரோ அதுபோல இன்றைக்கும் எங்களை வழி நடத்த நீர் புதிய ஊழியத்தை நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக தந்திருக்கிறீர். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் கடவுளுடைய அரசாங்கம் வரைக்கும் எந்த தலைமுறையாக ஆனாலும் இதை தொடர்ந்து வழிநடத்த நீர் உமது வல்லமையை மாற்றி கொடுத்து ஆசீர்வதி மாட்டார். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் கூட இந்த ஊழியத்தின் மூலியமாக தொடர்ந்து சின்ன வார்த்தைகளை காணொலி தொகுப்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதி. அவர்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு, உம்முடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு நீர் தேவ வல்லமை இறக்கப்படுவாங்க. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் செட்டை நாளை மறைத்து அப்பா முடி பரியந்த வரைக்கும் அவர்கள் உன்னத வாழ்வில் வருவதற்கு தேவ கிருபை செய்யணும். குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. குடும்பத்தோட பொருளாதார தேவைகளை நீ சந்திக்க செய்யணும். சுத்தத்தாவை துதிக்கணும். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
Now you're watching New Eden TV.